அஸ்ஸலாமுஅலைக்கும். செவ்வாய்க்கிழமை மினி விலாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் டிஃபன் என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா தான் செஞ்சேன். மத்தியானம் என் பையனுக்காக மஷ்ரூம் கோக்னட் மில்க் புலாவும் சிக்கன் கிரேவியும் தான் செஞ்சேன். புதினா துவையல் அரைச்சி அவனுக்கு பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சாச்சு ஆஃபீஸ்க்கு. மத்தியானம் என் ஹஸ்பண்ட் அதே சாப்பிட்டுட்டு வேலையை கிளம்பிட்டாங்க. அதுக்கு இடையில் நான் துணியெல்லாம் காய வச்சுட்டு என் பேரனுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தேன். அவன் வாயை திறக்கவே இல்லை. மணியும் ஒன்றாக போகுது. டைம் ஆயிடுச்சுன்னு அவங்க அப்பா கிளம்பினோன்னே அப்பா கூட நானும் போகிறேன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி போய்கிட்டு இருக்குது. என் பிள்ளைங்க எப்படி தான் செய்யும், அவங்க வேலைக்கு போகும்போது அதுங்களும் கிளம்பி போய் ஒரு ரவுண்டு அடித்து கொண்டு வந்து விட்டுட்டு தான் போவாங்க. அதே மாதிரி இப்போ பேரணும் ஆரம்பிச்சிட்டான் வேலையை. பாய் சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த சாப்பாட்டை கண்டினியூ பண்ணி அப்போ கூட சாப்பிடல வலிச்சு போட்டுட்டு வந்துட்டேன்னா அதுக்கடையில் அவங்க வாப்பா துபாயிலேருந்து ஃபோன் போட்டாங்கன்னா அவங்க பேசிகிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு நான் கிச்சன் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். நைட்டுக்காக சப்பாத்திக்கு கொஞ்சம் சிக்கன் கிரேவி இருந்துச்சு, அதை வச்சு சப்பாத்தி வச்சுட்டு மயோனீஸ் செஞ்சுட்டு பூரி தான் செஞ்சு கொடுத்தேன். ஈவினிங் டீலாம் குடிச்சிட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க டைம் ஆகிடுச்சு. இந்த மயோனீஸ் எப்படி செய்யணுங்கிறதே நம்ம சேனலில் வரும். அதுக்கு மறந்துடாமல் வஹீஸ் ரெசிபிஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பூரி பாருங்கள் சூப்பராக உப்பெல்லாம் வந்துட்டு நான் சப்பாத்திக்கு தான் பசங்க வச்சுருந்தேன். பசங்க பூரின்னொன்னே பூரியாக போட்டாச்சு. பூரி உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் பிடிக்கணும் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.